ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சிபிலாஸ் பஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவில் ஒரு அழகான இயற்கையோடு சூழ்ந்திருக்க ஒரு குற்றாலம் அருவியை தான் பார்க்க போகிறோம். அது வந்து செம்மையாக இருக்குங்க. எப்படின்னா அப்படியே நீர் வீழ்ச்சி வந்து கொட்டும், அப்படியே அருவி மாதிரி தண்ணி போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளேஸை தான். அதுக்கு வந்து நம்ம என்ன பஸ் எடுத்துகிட்டு ஓட்ட போகிறோம்னா, இன்றைக்கி கேம்லேயே இருக்கிற ஒரு டிஃபால்ட்டான பஸ் தான். ஆனால் அதில் வந்து லிவரி நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம முதல்ல போடுற லிவரி. இது மாதிரி உங்களுக்கும் லிவரி மேக் பண்ணி போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சிபிலாஸ் பஸ் கேமிங் யூடியூப் சேனலோட பஸ்ஸை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமேட்டு இந்த இந்த வீடியோட கடைசியில் இந்த மேப் வந்து எங்கே இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து மேப் காமிச்சிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் ட்ரைவ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மேப்பு, செகண்ட் மேப்பு, தேர்ட் மேப்பு தாண்டின உடனே ஃபோர்த்து மேப்பில் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு லெஃப்ட்டில் வந்து ஒரு ரோடு கட்டாங்க காய்ஸ். அதுக்குள்ளே போனால் ஒரு ஓட்டு வீடு வரும். அதுலேருந்து உள்ளார போகணும் காய்ஸ். நான் வந்து அந்த மேப்பில் என்ட்ரி ஆகும்போது நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் காய்ஸ். இப்போ நம்ம வந்து பஸ்ஸை எப்படி இருக்கிட்டு சுற்றி பார்ப்போம். கைஸ், பஸ்ஸை சுற்றி காட்டியிருப்பேன். அதில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அந்த ஈகிள் செட் பண்ணியிருக்கிறது, அப்புறம் மற்றதெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கும் பஸ்ஸு க்ரியேட் பண்ணணுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம சுற்றி பார்க்கும்போது லைட்ஸ் இல்லை. இப்போ லைட்ஸ் ஆன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எல்லா இதுலையுமே கொடுத்துருக்கு தான். நானும் அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். சரி, நம்ம வந்து குற்றாலம் அருவியை பார்க்க போவோமா? இதில் வந்து மொத்தம் 4 மேப் இருக்குங்க காய்ஸ். 4வது மேப்பு என்ட்ரி ஆனோடனே கொஞ்சம் முன்னாடி போயிட்டே இருந்தோம்னா அப்போ வந்து ஒரு லெஃப்ட்டில் வந்து ஒரு ரோடு கட்டாங்க காய்ஸ். அதுவும் அந்த ரோடு மாதிரியே தான் இருக்கும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு கம்பம் வந்து நிற்கும் காய்ஸ். அதில் வந்து லெஃப்ட்டில் போனோம்னா ஒரு சின்ன ஓட்டு வீடு மாதிரி இருக்கும். காம்பவுண்டை தாண்டி ஒரு ஓட்டு வீடு. அந்த 2 காம்பவுண்டுக்கும் ஓட்டு வீட்டுக்கும் சென்டரில் ஒரு மண் ரோடு போகும் கைஸ். அந்த மண் ரோட்டில் போனோம்னா கொஞ்சம் தூரம் போனால் ஒரு லைட்டாக டேர்ன் பண்ணுங்க கைஸ். அந்த ரைட்டில் டவுன் பண்ணால் ஒரு ஆறு மாதிரி வரும். அந்த ஆற்றுக்கிட்ட நிறுத்திட்டு நம்ம இறங்கி நடந்து போனால் அதில் தெரியும் கைஸ் அருவி. நம்ம வந்து பஸ்ஸை நல்லா வளைச்சி வரலாம் வளைச்சாச்சு கைஸ். இதில் கொஞ்சம் நல்ல ஆக்சிடெண்ட்லாம் நிறையா நடக்கும் கைஸ். நீங்கள் பாருங்கள். நம்ம பஸ்ஸு செகண்ட் மேப்பில் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கும்போது அப்படியே ஸ்கிட் அடிக்கும் கைஸ். அதெல்லாம் எப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நிறைய தரமான சம்பவங்கள்லாம் காத்துட்ருக்கு கைஸ். நிறைய இடத்துல இடிச்சிருவேன். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பாருங்க கைஸ். உங்களுக்கு
நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாலாஜி பஸ் மாடு, இன்னும் வந்து நிறைய மேப் மோட்ஸு லிங்க்கு, டவுன்லோட் லிங்க்கு, அப்புறம் இன்னும் நிறைய பஸ் மோட்ஸ் டவுன்லோட் லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அதை போய்ட்டு டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க கைஸ். உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது பஸ் மோட் வந்து வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இன்னும் நிறையா நம்மள்ட்ட பஸ் மோட்லாம் வச்சுருக்கேன் கைஸ், ரிலீஸ் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். நம்ம பாட்டும் போட்டு வண்டி விட்டுவோம். இப்போ வந்து 3 மேப் தாண்டினா தான் கைஸ் இது பண்ணணும். நான் 3 மேப் 4வது மேப்பில் வந்து பேசுகிறேன் கைஸ்.
Vishnu Entertainment. Listening to DJ. DJ Vishnu exclusive mix. DJ Vishnu exclusive mix.
Vishnu Entertainment. ஹாய் கைஸ், நம்ம இப்போ போட்டு ரீச் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு லெஃப்டில் டேர்ன் பண்ணுற மாதிரி வரும். பஸ்ஸுக்கு போயிட்டுருக்கு. பாருங்கள், மேலே பாருங்கள், ஒரு விளம்பரம், இது அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டர் தான். பாருங்கள், லெஃப்டில் திரும்புகிறோமா, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். சளி பிடிச்சிக்கிச்சு காய்ஸ். இங்கெல்லாம் பனி செம்மையாக பெய்யுது. இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போகணும். நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டேன் தெரியாமல். பஸ் வரும் காய்ஸ், செம்மையாக இருக்குது. எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இந்த இடத்துல உள்ளார போகிறது சரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரோடு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னே பாருங்கள், நம்மளாம் பெரிய பெரிய பஸ் லாரியில் எடுத்து வாங்கணும், உள்ளார வராது. இந்த மாதிரி ஜக் பஸ்ஸு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரில ஒரு டூரிஸ்ட் வேனு, இந்த மாதிரி வேகா பஸ்ஸு வேனு, இந்த மாதிரி எடுத்து வந்தால் உள்ளார போகும். இன்னும் பாருங்களேன், என்ன பஸ்ஸு வந்து உள்ளார அப்படியே வந்தவங்களே வராது. நான் வந்து கொஞ்சம் இது வந்து உள்ளார வரதுக்கு ஒரு 3 தடவை ட்ரை பண்ணி இந்த கஷ்டப்பட்டு தான் உள்ளார கொண்டு வந்தேன். பாருங்களேன், சிங்கிள் ரோடு ஒரு கார் வர மாதிரி தான் இருக்குது. அதில் நம்ம பஸ் ஓட்டுறோம். லைட்டாக டர்ன் பண்ணுறோமா, ரைட் சைட் டர்ன் பண்ணி உள்ளார போகணும். இங்கே பாருங்கள், முன்னாடி தெரியுதா ஒரு ரிவர் தெரியுதா? அந்த ரிவரில் இறங்கி முன்னாடி பார்க்கணும். பாருங்கள், நம்ம இறங்கிக்கலாம். இறங்கிட்டோமா காய்ஸ், கொஞ்சம் முன்னாடி போகணும். பாருங்க கைஸ், தெரியுதா அருவி? குற்றால அருவி மாதிரி செம்மையாக இருக்கு கைஸ். தண்ணிக்குள்ளே இறங்கி ஜாலியாக இருக்கும் கைஸ். தண்ணிக்குள்ளே இறங்கினா சும்மா ஜில்லு 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 ஜில்லுன்னு செம்மையாக இருக்கும் கைஸ். உங்களுக்கு வந்து இந்த மேப்பு, அதாவது இந்த குற்றால அருவிக்கு நீங்களும் போகணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். பாருங்க கைஸ், செம்மையாக இருக்குது. தண்ணி ஊதுதால அப்படியே மரம்லாம் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கேருந்து தண்ணி நிறையா வருது. இங்கே பாருங்களேன், இங்கே தண்ணி எவ்வளோ தேங்கி நின்று அப்படியே போகுதுன்னு செம்மையாக ரியாலிட்டிக்காக பண்ணியிருக்காங்க கைஸ். இவங்களாம் எப்படி தான் பண்ணாங்கன்னு தெரியல கைஸ். செம்மையாக இருக்குது. இன்னும் நம்ம அந்த ரோட்டில் நின்று கொஞ்சம் முன்னாடி போனோம்னா, நம்ம டேர்னிங் பண்ணக்குள்ள அதுலேருந்து முன்னாடி போனோம்னா அந்த ரிவர் வந்து ரோடு கிராஸ் பண்ணி தான் அங்கேருந்து பார்த்தோன்னா இன்னும் செம்மையாக இருக்கும் கைஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. இப்போ காமிக்கிறேன் பாருங்க கைஸ், அந்த மேப் வந்து எங்கே இருக்குன்னு. இந்த ஒனேஷா பஸ் சென்டர் மேப் இருக்குல்ல, அது வந்து எங்கே இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஜூம் பண்ணி பார்த்தலான்னு பார்த்தேன், ஜூம் ஆகலை. இந்த மேப் தான். அதாவது இந்த சைடில் கீழே ரைட் சைட்லேருந்து பஸ் எடுத்து லெஃப்ட் சைடு வரணும் கைஸ். இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஓட்டி பாருங்கள், நம்மளுக்கு கிடைக்கும். இன்னும் நிறையா வந்து சீக்ரெட் மேப் மவுண்டெயின்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் வந்து இந்த பஸ்ஸு ஜக் பஸ் இருக்குல்ல, அதில் யூஸ் பண்ணியிருக்க ஹாரன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அப்புறமேட்டு இந்த லிவரி வந்து எதில் நான் மேக் பண்ணேன்னா பிக்சார்ட்டில் தான் கைஸ். பிக்சார்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அது ஈஸியாக இருக்கும். அப்புறமேட்டு இந்த மாதிரி சீக்ரெட் பிளேஸெல்லாம் நீங்களும் பார்க்கணுன்னா, உங்களுக்கும் போகணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அந்த பஸ்ஸு எப்படி இருக்குன்னு, அந்த போட்னால அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஒரு தடவை ஃபுல்லாக சுற்றி காமிச்சிடறேன் பார்த்தோம் கைஸ். நம்ம பஸ்ஸு தான் கைஸ் செம்மையாக இருக்குது, தரமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு தடவை மேக் பண்ணி போட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் கைஸ், அங்கே பாருங்கள் பஸ்ஸு இந்த இதில் அந்த மண்ணாத பாறைகள்லாம் சரி தெரியல கைஸ், அதில் முட்டிகிட்டு இருக்கு. நான் தான் கைஸ் இந்த பஸ்ஸோட டிரைவரு, எனக்குலாம் சம்பளமே தர மாட்டேறாங்க. ஒரு தடவை ஃபுல்லாக சுற்றி காட்டிடுங்க கைஸ். நீங்களே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம இந்த உங்களுக்கு இந்த சேனல் வந்து பஸ் மோட்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கேன், அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ கைஸ்.